ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொல்லு சோறு. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிம்பிளான தீபாவளி ஸ்வீட் செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள ரொம்ப குறைவான பொருட்கள்லே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், நெய் இந்த 4 பொருட்கள் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் பொட்டுக்கடலை 1 கப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிதமான சூடில் 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் வறுத்து வச்ச பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். அது கூட சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் 4 ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, இது மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மாவை கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நெய் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் மெல்ட் ஆனால் போதும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை நெய்யில் சேர்த்துடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூட்டிலே கலந்து விடுங்க. இப்போது நம்ம இந்த சூட்டிலே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷ் பண்ண பாதாம், பிஸ்தா வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்வீட் 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.